எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு நான் கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு கிராமத்தில் பொம்மை செய்யும் தொழிலாளி ஒருவர் வாழ்ந்து வந்தார் செல்லம். அவர் அநேக விதமான கலரான பொம்மைகளை செய்து விற்றும் வந்தார். அவருக்கு ஜானி என்ற குட்டி பையன் இருந்தான். அவன் தன் பள்ளி பாடங்களை படித்து முடித்த பின்பு அப்பாவிற்கு பொம்மை செய்ய சிறு சிறு உதவிகளை செய்து வந்தான். ஒரு நாள் ஜானி தன்னுடைய அப்பாவிடம், அப்பா உங்களது உதவி இல்லாமல் நானே ஒரு பொம்மை செய்ய போகிறேன் என்று கூற அப்பாவும் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். உடனே மிகவும் பூரிப்பான ஜானி ஹெலிகாப்டர் பொம்மை ஒன்றை மிகவும் அழகாக செய்து முடித்தான் செல்லம். அது அவன் முதலில் செய்த அவனுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் பொம்மை அல்லவா? எனவே அதை அவனுடைய வைத்து பத்திரமாக பாதுகாத்து வந்தான். ஒரு நாள் ஜானி அவனது அப்பா அம்மாவுடன் அவனது தாத்தா பாட்டி ஊருக்கு திருவிழாவிற்காக சென்றான். தனக்கு சொந்தமான தானே உருவாக்கிய பொம்மையையும் தன்னுடனே வைத்து கொண்டான் நம்ம ஜானி தம்பி. திருவிழா கூட்டத்தில் மக்கள் கூட்டம் ஆற்றில் புரண்டோடும் வெள்ளம் போல நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. திருவிழா கூட்டத்தில் சென்று கொண்டிருந்த ஜானி தான் உருவாக்கிய தன்னுடைய பொம்மையை எப்படியோ தவற விட்டு விட்டான் செல்லம். பொம்மையை காணாமல் மனம் உடைந்து போன ஜானி அங்கும் இங்கும் தன்னுடைய பொம்மையை தேடினான். இறுதியாக தன்னுடைய பொம்மையை ஒரு பொம்மை விற்கும் கடையில் இருப்பதை பார்த்தான். நேராக அந்த பொம்மை கடைக்கு ஓடிய ஜானி, அண்ணா இது நான் உருவாக்கிய என்னுடைய பொம்மை, ஆகவே இதை எனக்கு கொடுத்துடுங்க ப்ளீஸ் என்று பொம்மை கடைக்காரரிடம் கெஞ்சினான். ஆனால் பொம்மை கடைக்காரனோ, தம்பி இது நீ செய்த பொம்மையாக இருக்கலாம், ஆனால் இதனை நான் ஒரு நபரிடம் பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன், எனவே நீ பணம் கொடுத்துதான் இந்த பொம்மையை வாங்க வேண்டும் என்று கராராக கூறிவிட்டார். பொம்மை கடைக்காரன் சொல்லிய விலையை கொடுக்க ஜானி அப்பாவிடம் போதுமான பணம் இல்லை செல்லம். ஆகவே ஜானி பொம்மை கடைக்காரனிடம், அண்ணா என்னிடம் இந்த பொம்மையை வாங்க தேவையான பணம் இல்லை, ஆனால் நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அதனை செய்கிறேன், அதற்கு கூலியாக இந்த பொம்மையை கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சினான். ஜானியை கண்டு மனமிறங்கிய பொம்மை கடைக்காரன், ஓகே தம்பி, என்னுடைய பொம்மையை சிலவற்றை நீ விற்று கொடு, அதற்கு கூலியாக இந்த பொம்மையை நான் உனக்கு தருகிறேன் என்று கூறிவிட்டார். ஜானி தம்பியும் தான் உருவாக்கிய தனக்கு சொந்தமான தொலைந்து போன தன்னுடைய பொம்மையை திரும்பவும் வாங்க அந்த நாள் முழுவதும் பொம்மைக்காரனின் பொம்மையை விற்றான். அன்று முழுவதும் திருவிழாவில் விளையாட்டு போட்டிகளில் அவன் கலந்து கொள்ளவில்லை. தின்பண்டங்களை அவன் வாங்கி சாப்பிடவும் இல்லை. தான் உருவாக்கிய தனக்கு சொந்தமான பொம்மையை திரும்ப பெறுவதற்காக இந்த என்ஜாய்மெண்ட்டை எல்லாம் ஜானி தியாகம் செய்து விட்டான் செல்லம். இறுதியாக தன் கையில் இருந்த அத்தனை பொம்மைகளையும் விற்று பொம்மை கடைக்காரனிடம் கொடுத்து அதற்கு கூலியாக இழந்து போன தன்னுடைய பொம்மையை திரும்ப பெற்றுக்கொண்டான் இந்த டேனி அண்ணா. அன்பு செல்லமே, கதையை கேட்டீங்களா? ஏசப்பாவும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு என்ன பண்ணினாரு? அந்த பரலோகத்தின் மேன்மைய எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணாரு செல்லங்களா? இந்த பூமியில மனுஷகுமாரனா பிறந்தாரு. எதுக்கு? நம்மளை எப்படி இந்த ஜானியன்னா அவர் உருவாக்குன அந்த பொம்மையை வாங்கினாரோ அதே போலதான் என் அன்பு செல்லுமே உருவாக்குன நம்மளை வாங்கிறதுக்காக பரலோகத்தின் மேன்மையெல்லாம் விட்டுட்டு இந்த பூமிக்கு என்ன பண்ணாரு?
பாடுகளை அனுபவிச்சாரு செல்லங்களா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நேசரை உன் வாழ்க்கையில நீ ஒரு நாளும் மறந்துடாத, சரியா செல்லங்களா? ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதான் ஏசப்பா அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி யாரை வாங்கியிருக்காரு? உன்னையும் என்னையும் வாங்கியிருக்காரு செல்லங்களா. இதுக்கு பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா செல்லமே? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பத்தியா வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா செல்லங்களா. இழந்து போனதை என்ன பண்ணணுமா? தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்காராம். அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றியா செல்லங்களா? வாங்க சொல்லலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த வசனம் எங்க இருக்குன்னா லூக்கா 19:10. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க, சரியா? மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.